ஏசாயா 53 அதிகாரம் 1-5 என்ற பகுதியையும் ஏசாயா 52:14 என்ற பகுதியையும் வாசிப்பார்கள். கவனமாய் கேட்பார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். நாம் வாசிக்க கேட்ட பாகம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் படப்போகிற பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சம்பவம் நிகழ்வதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட ஒரு தரிசனத்தை விளக்குகிறது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு என்ன? வரும் காரியங்களை முன் அறிவிப்பது. தேவன் அவர்களுக்கு அவற்றை திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 12:6-8 வசனங்களில் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சில சமயங்களில் முகமுகமாய் பேசியும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. பாருங்கள், அவர் ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்று ஒரு பாலகன் பிறப்பார், அவருடைய பெயர் என்னது என்றெல்லாம் விளக்கி கூறுகிறார். ஏசாயா 7:14 அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்பதை முன்னறிவிக்கின்றார். மட்டுமல்ல, ஏசாயா 9 அதிகாரம் 2-3 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எப்படி இருக்கும், மரண இருளில் இருக்கும் நம்பிக்கையற்ற மக்களுக்கு எப்படி அவருடைய ஊழியம் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பதை விளக்கி கூறுகிறார். எப்பொழுது? 700 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே விதமாகவே ஏசாயா 52:14 ஏசாயா 53:1-5 வரை, ஏன் அந்த அதிகாரம் முழுவதிலுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் படப்போகும் பாடுகளை பற்றி திட்டமும் தெளிவுமாய் அவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்தார். என்றாலும் ஏசாயா 53:1 என்ன சொல்கிறது பாருங்கள், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், அல்லது விசுவாசிக்க கூடியவன் யார்? ஏன் அவர் அப்படி சொன்னார்? எனக்கு அன்பானவர்களே, இந்த தரிசனத்தை காணும் முன்பதாக, சிலுவையில் தொங்கும் இயேசுவை காணும் முன்பதாக அவர் வேறொரு தரிசனத்தை கண்டார். காணக்கூடாத இறைவனை ஒரு தரிசனத்தின் வாயிலாக கண்டார். ஏசாயா 6 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அவர் தேவாதி தேவனை காணும் ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறார். அங்கே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் 6 சட்டைகளுடன் பறந்து, 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி தேவனை பார்த்து பரிசுத்தர் 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 என்று போற்றுகின்றனர். அதை அவர் கண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது போல, வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கு ஒப்பாக மிக அழகிய தோற்றமுடையவராய் தேவாதி தேவன் வீற்றிருப்பதை கண்டு பரவசம் அடைந்தார். ஆனால் இப்பொழுதோ அதே தேவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்த பொழுது எவ்வாறு சிலுவையில் தொங்குகிறார் என்பதை கண்ட பொழுது பிரமிப்படைந்தார். அவரால் அதை நம்பவே முடியவில்லை. அவராயிவர். உன்னத பாட்டு 5:16 சொல்லுகிறது, தேவன் முற்றிலும் அழகுள்ளவர் என்று. அந்த அழகுள்ள தோற்றத்தோடு நான் சிங்காசனத்தில் பார்த்தேனே, அவராய் இப்படி சிலுவையில் தொங்குகிறார். அந்த கேடு அடைந்தவராய்
முக தோற்றம் முற்றிலும் விகாரப்பட்டவராய், பார்ப்பதற்கே அருவருப்பான விதத்தில் தொங்கும் இவரா அவர் என்று அவருக்கே ஒரே குழப்பம். ஆகவே தான் சொல்கிறார், இதை நான் எழுதினால் யார் நம்புவார்கள்? யார் நம்புவார்கள்? நம்பவே முடியாது. எனக்கே நம்ப முடியவில்லையே. பதும ராகத்திற்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்ட நான் இன்று இந்த பரிதாபமான கோலத்தில் காண்கிறேன் என்று அவர் புலம்பிதான் இவைகளை எழுதுகிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் இயேசு அனுபவிக்க போகும் பாடுகளை குறித்து முன்னதாக அவர் திட்டமும் தெளிவுமாய் நமக்காய் எழுதி வைத்தார். நம்புவதற்கு கடினம்தான். பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியன் என்று ஒரு மகா சக்கரவர்த்தி இருந்தார். பராக்கிரமசாலி. இறுதியில் அவருடைய விரோதிகள் அவரை பிடித்தனர். தனி தீவு ஒன்றில் கொண்டு போய் கைதியாக வைத்தனர். அங்கும் அவருக்கு காவலர்களை வைத்தார்கள். அவரை கவனிப்பதற்கென்று, உணவு கொடுப்பதற்கென்று, பல விதங்களில் உபசாரம் செய்வதற்கென்று மக்களையும் கூட அனுப்பி வைத்தார்கள். என்றாலும் கூட அவர்களில் சில கையும் வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுகிறேன் பாருங்கள். நெப்போலியன் கம்பீரமான தோற்றம் உடையவர். முதல் தடவை இப்படி ஒரு தீவில் அவரை போட்ட பொழுது 18 மைல்கள் கடலை நீந்தி மறுபடியும் பிரான்ஸ் தேசத்தை வந்து அடைந்து விட்டார். எனவே அவருடைய உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மறுபடியும் அவர் தப்பிவிடுவார் என்பதை அவருடைய விரோதிகள் நன்கு அறிந்திருந்தார்கள். நாட்கள் கடந்து சென்றன. நெப்போலியன் சொன்னார், என் கால்கள் அவசியமில்லாமல் வீங்குகின்றன, என் உடல் வீங்குகிறது, யாரோ என்னை விஷம் வைத்துக் கொல்கிறார்கள், யாரோ என்னை விஷம் வைத்துக் கொல்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் நான் சாகிறேன் என்று புலம்பினார். யாரும் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. எல்லாருக்கும் தெரியும், ஆர்சனிக் என்ற ஒரு விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் வைத்து ஒவ்வொரு பாகமாக கெட்டு போகும்படிக்கு அவள் செய்து வந்தார்கள். கடைசியாக அவர் வேண்டிக் கொண்டார், மரிக்கும் நேரத்தில் நான் மரணமடைய போகிறேன், மரணமடைந்த பிறகு என் உடலை உடனே புதைத்து விடாதிருங்கள், தயவு செய்து என் உடலை உடனே அறுவை சோதனைக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். அப்படியே அறுவை சோதனைக்கு அவருடைய உடலை வயிற்றில் கொண்டு போய் போட்டு அறுத்து பார்த்தார்கள். பார்க்கும் பொழுது அவர்கள் புலம்பி அழுதார்கள். கம்பீரமான தோற்றத்தோடு கடலையும் நீந்தி வந்த நெப்போலியன் எங்கே? இன்று தலையிலிருந்து கால் வரை வீங்கி பரிதாபமான விகார தோற்றத்தோடு காணப்படும் நெப்போலியன் எங்கே? கதறி அழுதன. அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் புலம்பி அழுதான். அவர் எங்கே? இவர் எங்கே? நான் சிங்காசனத்தில் பதும ராகத்திற்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக கண்ட அந்த கம்பீரமான தோற்றம் எங்கே? இப்பொழுது ஒரு ஏழை மனிதனாய் விகார தோற்றத்தோடு அந்த கேடு அடைந்தவராய் முக ரூபமே மாறி காணப்படும் இவர் எங்கே? இதை நான் சொன்னால் யார் நம்புவார்கள்? நமக்கும் கூட நம்புவது கடினம்தான். என்றாலும் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவருக்கு இந்த பாடு? அண்ட சராசரங்களையும் படைத்த அருள்நாதருக்கு ஏன் இந்த பரிதாபமான முடிவு? நெப்போலியனை போன்ற ஒரு பரிதாபமான முடிவு ஏன் அவருக்கு? நமக்காக இயேசு உயிரை கொடுக்கும் முன்பதாய் 3 மணி நேரம் கடினமான ஒரு இருள் உண்டாயிருந்தது என்று, அந்தகாரம் உண்டாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஏன் அவருக்கு இந்த பாடு? ஏன் சூரியனும் சந்திரனும் கூட இந்த வேதனையை காண சகிக்காமல் முகங்களை மறைத்துக் கொண்டனர்? நமக்காக.